ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருக வழிபாட்டிற்கு உகந்த ஒரு கிழமை. முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான ஒரு நாள். அதோடு மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனுக்கு உகந்த தினமாக சொல்லப்படுது. கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்களோட ஆதிக்கங்கிறது இருக்கும். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அந்த கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம தெய்வ வழிபாட்டை செய்யணும். அப்போது சீக்கிரமாகவே அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமையாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமை. அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். இந்த வழிபாட்டை நம்முடைய வீட்டிலேயே நம்ம செய்யலாம். வீட்டில் வராகி அம்மனோட படம் இருந்துச்சு அப்படின்னா வராகி அம்மனின் படத்திற்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு செவ்வாய் ஓரையான 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செய்யணும். ஒருவேளை வீட்டில் வராகி அம்மனோட படம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை நீங்கள் வராகி அம்மனாக நினைத்து அதற்கு முன்னாடி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிலை, கிழியாத சுத்தமான ஒரு வெற்றிலை வேணும். அந்த வெற்றிலையை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு குங்குமம், ஏலக்காய் இதை வைக்கணும். வெற்றிலையில் நடுப்பகுதியில் கோபுரம் போல் குங்குமத்தை கொட்டணும். இந்த குங்குமம் தாழம்பு குங்குமமாக இருந்தது அப்படின்னா இன்னும் அதிக பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க. வராகி அம்மனை முழு மனதோடு நினைச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகணும், பண வரவு அதிகரிக்கணும், வீண் செலவுகள் குறையணும், இப்படி என்னென்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்கோ அத்தனையும் சொல்லிவிட்டு அந்த ஏலக்காயை கோபுரம் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா குங்குமம், அதில் உள்ளே வச்சுருங்க. ஏலக்காய் வெளியில் தெரியக்கூடாது, பார்த்துக்கோங்க. அன்னைக்கு இரவு முழுவதுமே, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இந்த குங்குமம், ஏலக்காய், வெற்றிலை எல்லாமே வராகி அம்மனோட படத்திற்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் புதன் ஓரையில் அந்த ஏலக்காய் எடுத்து நுணுக்கிட்டு சாம்பிராணியோட கலந்துடுங்க. சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் போடும் பொழுது அந்த சாம்பிராணியோட அந்த தூபத்தையும் போடுங்க. குங்குமத்தை நம்ம எப்பொழுதும் போல் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தினமும் நெற்றியில் வச்சுட்டு வாங்க. இந்த வெற்றிலையை ஓடுற தண்ணி அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த முறையில் வராகி அம்மனை நினைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்முடைய கடன் பிரச்சனையையும் வீண் செலவையும் குறைத்து நிறைவான பண வரவை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஒரு முறை செய்தாலே இதில் நமக்கு 100% நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதை நம்ம கண்கூட உணரலாம். இந்த ஒரு வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது, நடக்காத காரியத்தை கூட நடத்தி கொடுக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய கடன் தீர்வதற்கு அற்புதமான ஒரு நாள். கோடி கடனையும் தீர்க்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் வராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து நம்ம இந்த ஒரு வேண்டுதல் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பண வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் மறக்காமல் செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரமோ வழிபாடோ நம்ம முழுமையாக செய்யணும் அப்படின்னா முழு மனதோடு நம்ம அதை செய்யணும். வராகி அம்மனை நினைத்து முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடினமாக உழைக்கிறோம், அதோடு நம்ம நேர்மையாக இருக்கிறோம், இதோடு இந்த வழிபாடையும் செய்யும் பொழுது நமக்கு கூடுதலான வெற்றி கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.